Hi friends, welcome back to Dhanji's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? We are all doing good. இன்னைக்கு இட்லி, தோசை, பணியாரம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சட்னி பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு 4 வெங்காயம் 4 தக்காளி இந்த அளவுக்கு வெட்டி வச்சுக்கலாம். தேவையான அளவு இஞ்சி, தேவையான அளவு பூண்டு, 6லேருந்து 7 வர மிளகா, ஒரு லெமன் சைஸ் புளி இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு பேனை வச்சு அதில் 3லேருந்து 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க, அது கண்ணாடி பதத்துக்கு ஆகணும். இப்போ அதில் நம்ம ஆல்ரெடி வெட்டி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். இதுல ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வெட்டி வச்ச இஞ்சி, பூண்டு, வரமிளகா அப்புறம் புளி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதை இந்த அளவுக்கு மையா அரைச்சிக்கோங்க. இப்போ தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் அளவு கடுகு, 2 வரமிளகா சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்ச சட்னியில் அதை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.